வணக்கம். நான் காயத்ரி டீச்சர் பேசுகிறேன். நான் இப்போது கல்வியின் சிறப்பைப் பற்றி பேச உள்ளேன். "காலத்தால் அழியாதது கல்வி, களவு போகாதது கல்வி" என்ற பெருமை கொண்டது கல்வி. இதனால்தான் திருவள்ளுவரும் கல்வி என்ற தலைப்பிலுள்ள அதிகாரத்தில் "கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக" என பாடியுள்ளார். இதில் எந்த இடத்திலும் துணைக்கால்களே இல்லை. கல்வி கசடறக் கற்றால் யாருடைய துணையுமின்றி நாம் காலிலேயே சொந்தமாக நிற்க முடியும் என்பதை இதன் மூலம் நாம் அறியலாம். அதனால்தான் செல்வத்தில் சிறந்த லக்ஷ்மி தேவி அடக்கமாக தாமரைப் பூவில் அமர்ந்துள்ளார். ஆனால் கல்வியில் சிறந்த சரஸ்வதி ஆடம்பரமாய் கால் மேல் கால் போட்டு வீணாய் புத்தகத்துடன் அமர்ந்துள்ளார். இதற்கு உதாரணம் ஒரு கதை சொல்கிறேன். ராஜஸ்தான் மாநிலத்தில் ராணிபாய் என்ற பெண்ணுக்கு 15 வயதில் திருமணம் நடந்தது. 21 வயதில் 2 பெண் குழந்தைகள் பிறந்ததனால் கணவன் பிரிந்து சென்று விட்டான். அதனால் குப்பைகள் அள்ளும் வேலைக்கு சென்று குழந்தைகளை காப்பாற்றி வந்தாள். ஒரு நாள் கலெக்டர் ஒருவர் நிறைய கார்கள் சூழ முன்னே பின்னே செல்ல அவ்வழியே சென்றபோது அவள் ஆர்வத்துடன், "யார் இவர்?" என்று கேட்டாள். "இவர்தான் இந்த மாவட்டத்தின் கலெக்டர்" என்றார். "அதற்கு என்ன படிக்க வேண்டும்?" எனக் கேட்டாள். "UPSC தேர்வு. அது மிகவும் கடினமான தேர்வு. பாஸ் செய்ய வேண்டும்" என்றார்கள். அன்றிலிருந்து ஒரு சபதம் எடுத்தாள். பகல் முழுதும் வேலை. 2 குழந்தைகளையும் தூங்கவிட்டு 2 மணி வரை விடாது படித்தாள். 3 வருடத்தில் டிகிரி. அடுத்த 3 வருடத்தில் IAS தேர்வு பெற்று கலெக்டராக வலம் வருகிறார். துடைப்பம் பிடித்த கை ஒரு பேனாவால் தலையெழுத்தையே மாற்றியது. தலையெழுத்தைப் புரட்டிப் போடுவது கல்வி. தலை நிமிர்ந்து வாழ வைப்பது கல்வி. எதைத் தேடாவிட்டாலும் கல்வியைத் தேடுங்கள். வாழ்வில் உயருங்கள். நன்றி, வணக்கம்.